ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. திருப்பாவை பாசுரம் 12. கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனிதான் எழுந்திராய் இனிதான் எழுந்திராய். ஈதென்ன பேருறக்கம் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். வாய்த்திரவாய். இனிதான் எழுந்திராய். ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருளை இப்போது சிந்திக்கலாம். பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து கிடக்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமகனாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருறக்கம்? அதைதான் இனிதான் எழுந்திராய். ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறார். இந்த பாடல் தாயாரின் தனையனே எழுந்திரும் என்று எழுப்புவது போல 12வது இந்த பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார். இப்பாசுரத்தில் ஆழ்வார்களில் முதலாவதாராக கருதப்படக்கூடிய பொய்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார். ஆழ்வார்கள் அருளிச் செய்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு முதல் பாசுரம் பொய்கை ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரமே ஆகும். கனைத்து என்ற சொல்லின் மூலம் இங்கு பொய்கை ஆழ்வார் காட்டப்படுகிறார். அதைத்தான் இங்கே கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி என்று முதல் வரியிலேயே சொல்லப்படுகிறது. முதலில் பேசத் தொடங்கும் முன்னர் தொண்டையை கனைப்பது வழக்கமன்றோ? பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா எனும் திவ்ய தேசத்தில் உள்ள பொய்கையில் தாமரை மலரில் அவதரித்தவர். வாசமலர் கருவதனில் வந்த மைந்தா வாழியே என்பது இவரின் வாழி திருநாமங்களில் ஒன்றாகும். தாயார் மகாலட்சுமி தோன்றியதும் தாமரை மலரில்தானே. எனவே மகாலட்சுமி ஆழ்வாருக்கு தங்கை முறையாகிறார். எனவேதான் நற்செல்வன் தங்காய் என்று அழைப்பதன் மூலம் பொய்கை ஆழ்வார் இங்கே காட்டப்படுகிறார். அடுத்ததாக இவர் பொய்கையில் அவதரித்தார். பனி போன்று குளிர்ச்சியானது பொய்கை. பனித்தலை வீழ என்று காட்டி பொய்கை ஆழ்வார் இங்கே எழுப்பப்படுகிறார்.
4வது வரியில் பார்த்தால், பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வந்த வாய்த்திரவாய். இங்கே இளங்கற்றெருமை என்று இப்பாசுரத்தில் பேசப்படுகிறது. இளமையான கன்று என இதற்கு பொருளாகும். இந்த ஆழ்வார் ஆழ்வார்களுக்கெல்லாம் முதல்வராக கருதப்படுகிறார். இளையவர் என்பது இங்க சொல் மூலம் கூறப்படுகிறது. இவ்வாறு 12வது இந்த பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார் எழுப்பப்படுகிறார். இந்த பாடலினுடைய விளக்கம், எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்களெல்லாம் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது. மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்தாகும். இதைத்தான் இந்த திருப்பாவை பாசுரத்தில் 12வது பாடல் பொய்கை ஆழ்வாரை எழுப்புவது போல, அவரினுடைய கதையை கேட்பது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.